அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய் சனி இந்த சேர்க்கை திருமண வாழ்க்கையில எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது, அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். செவ்வாய் அப்படிங்கறதும் சனி அப்படிங்கறதும் ரெண்டும் எதிரெதிர் தன்மைகள் கொண்டதுதான். செவ்வாய் என்ன பண்ணும்னா ஆட்சி, அதிகாரம், ஆளுமை, அடக்குமுறை, ஈகோ அந்த மாதிரிதான் வெளிப்படும். சனி என்ன பண்ணும், வீம்பு, கொஸ்டின் கேட்கறது, பொறாமை, சந்தேகம், திருட்டுத்தனம் அந்த மாதிரியான குணங்கள். ஸோ தீய கிரக தன்மைகள்ல ரெண்டு கேட்டகரியா பிரிக்கப்பட்ட ரெண்டு கிரகங்கள் தான் இந்த சனி செவ்வாய். இந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்னோடு ஒன்று சேர்ந்திருந்தாலோ அல்லது ஒன்னை ஒன்று பார்த்திருந்தாலோ அதற்கு சுப கிரக தொடர்பு இல்லாத பட்சத்தில் அது கொஞ்சம் விளைவுகளை ஏற்படுத்த தான் செய்யும். இதுல சுப கிரக தொடர்பு தசாபதி வராமல் இருக்கிறது, லக்னாதிபதியோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறது, அல்லது பார்ட்னரோட குரு அந்த செவ்வாய் சனியை தொடர்பு கொள்றது, இப்படிங்கிற மாதிரி விதிவிலக்குகள் இருந்தா அது வேற கணக்கு. ஓரளவு சமாளிச்சிடலாம். பிரச்சனைகளே வந்தாலும் ஈஸியா சமாளிச்சு கொண்டு போயிடலாம். ஆனா சுபகிரக தொடர்பு இல்லாம பாதிக்கப்பட்ட அமைப்புல வேற எந்த காம்ப்ரமைசிங் ஃபேக்டரும் இல்லாத பட்சத்துல இந்த சனி செவ்வாய் செயற்கை பார்வை கூட இருக்க நபர்கள் கூட கொஞ்சம் வாக்குவாதம், சண்டை, பிரிவு, இன்னும் என்னென்னமோ விளைவுகள்லாம் கொண்டு வருது. அதை அவங்க எந்த அளவு எடுத்துட்டு போறாங்களோ அது அந்த அளவு கொண்டு போகும். ஆனா சண்டை, முரண், எதிர்ப்பு வர்றதுக்கு முக்கிய காரணமா அமையுது. அப்போ ரெண்டு மனிதர்கள், ரெண்டு உயிர்கள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரெண்டு வித்தியாசமான நெகட்டிவ் தன்மைகள் வெளிப்பட தயாரா இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை இருந்தாலும் சரி, அல்லது உங்க பார்ட்னருக்கு செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை இருந்தாலும் சரி, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த நெகட்டிவ் குணங்கள் அவங்களோட ஈகோ டச் ஆகும் போதோ, அல்லது அவங்க விழிப்புணர்வு இல்லாம நடக்கும் போதோ, உணர்ச்சி வசப்படும் போதோ, அல்லது அவங்க கவனம் இல்லாம செயல்படும் போதோ அந்த நெகட்டிவ் குணங்கள் வெளிப்பட வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. அது உங்களுக்கும் புரிஞ்சுக்குங்க, ஆப்போனண்ட்டுக்கும் புரிஞ்சுக்குங்க. அப்படி புரிஞ்சுக்கிற பட்சத்துல நம்ம நிறைய சண்டைகளை தவிர்த்துக்க முடியும், முரண்கள் வராம பாத்துக்க முடியும். அப்படியே வந்தாலும் ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணிட முடியும். ஓகே, அவங்க ட்ரிகர் ஆகுறாங்க, கோப்படுறாங்க, வீம்பா இருக்காங்கன்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்கலாம், அல்லது அந்த விஷயத்த செய்யாம இருக்கலாம், அல்லது அந்த விஷயத்த தள்ளி போடலாம். அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்படி செவ்வாய் சனி செயற்கை பார்வை இருந்து வேற எந்த காம்ப்ரமைசிங் ஃபேக்டரும் கிரக அமைப்பும் இல்லாத பட்சத்துல சரியா அணுகிறது மூலயமாவும் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை உடையவர்கள் வாழ்க்கையில திருமண வாழ்க்கை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஆனா அதை யாரும் திங்க் பண்றது இல்ல, யோசிக்கிறது இல்ல. அதை எப்படி என்ன சொல்லலாம், அதை எப்படி அவன் நான் செஞ்சதை தப்பு சொல்லலாம், என்னையவே ஏத்து பேசிட்டாலே, நான் சொல்றது ஒரு வார்த்தை கூட மதிக்கிறது இல்ல, திட்டுறா, உன் கூட எல்லாம் வாழ்றதே வேஸ்ட்ன்னு சொல்றா. இந்த மாதிரி எல்லாம் நிறைய. இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும், ரெண்டு பேருமே தான். ஆணா இருந்தா அடக்குமுறை, அதிகாரமா கொடுமைப்படுத்துறதாவும், கட்டுப்படுத்துறதாவும், உரிமை பறிக்கிறதாவும் இருக்கும். பெண்ணா இருந்தா அவமானப்படுத்துறது, மரியாதை இல்லாம பேசுறது, கீழ்த்தனமா நடத்துறது, இப்படியான வேலைகளும் பண்ணுவாங்க. சோ ரெண்டு பேருமே இதுல ஈக்குவல் தான். ஒன்னுக்கு ஒன்னு சளைச்சதில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சதில்லை. சோ அதனால செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னா இவங்க ஃபேமிலின்னு இல்ல, பொதுவா எல்லா இடத்துலயுமே சண்டை போடுறதுக்கு, நெகட்டிவ் குணங்களை வெளிப்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இதை அவங்கள அறியாமலே வெளிப்படுத்திடுவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. சில பேர் தெரிஞ்சே பண்ணுவாங்க, ஆமா அப்படிதான், எனக்கு இப்படித்தான் வேணும்னு சில பேர் தெரிஞ்சே பண்ணுவாங்க. சில பேர் அந்த வேகத்துல, கோவத்துல, சடனா நடக்கிற டென்ஷன்ல அதுலயுமே வெளிப்படுத்துவாங்க. சோ இப்படியான வேரியேஷன்ஸுமே இருக்கு. அப்போ செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறவங்க எப்பவுமே ஞாபகத்தை வச்சுக்க வேண்டியது, என்ன வேணாலும் நடக்கட்டும், எவ்வளவு சண்டை வேணாலும் போடுங்க, எவ்வளவு நாள் பேசாம வேணாலும் இருங்க, ஆனா ஒருத்தரோட சுயமரியாதை இன்னொருத்தரோட சுயமரியாதை எந்த இடத்துலயும் பாதிக்கப்படாம பாத்துக்குங்க. கருத்து முரண் இருக்கலாம், சண்டை போடலாம், ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக ஏதாவது வாக்குவாதம் வரலாம், என்ன வேணா நடக்கட்டும். ஆனா இண்டிவிஜுவலா அவங்களோட ஆழமான மனசு, நம்பிக்கை, அவங்களோட சுயமரியாதை, அவங்களோட கண்ணியம் எந்த இடத்திலும் பாதிக்காத அளவு அந்த சண்டையை கொண்டு போங்க. இது ஒன்ன மெயின்டைன் பண்ணிட்டாலே மேக்சிமம் சண்டைகள் வராது. வந்தாலும் ஈஸியா சமாளிச்சிட முடியும். ஒர்க்கு, எக்கனாமிக்கு, குழந்தைங்க அப்படின்னு கான்சன்ட்ரேஷனை மாத்தி லைஃபை ஸ்மூத்தா கொண்டு போக முடியும். இது ஒண்ணு. அப்புறம் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலே உங்களுக்குள்ள நிறைய எனர்ஜி இருக்கு, வேகம் இருக்கு, எதிர்ப்பு இருக்கு. நெகட்டிவ் குணத்துக்கு ஆட்படுற தன்மை உங்களுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ எப்பவுமே ஒரு நியாயம், ஒரு அன்பு, ஒரு மெச்சூர்டான பக்குவமான மனநிலையை எப்பவுமே வளர்த்துக்குங்க. இந்த மெய்யழகன், இந்த 96, இந்த அன்பேசுவோம், இந்த மாதிரியான கேரக்டருங்களை சொல்றேன். அதுக்காக படத்தை சொல்லல. இப்படியான கேரக்டர்லாம் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு அன்பா நடக்கிறது நடக்கட்டும், எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருமே தப்பு பண்றதுதான், விட்டு கொடுத்துட்டு நம்மளால முடிஞ்சதை செய்வோம். நமக்கு பொருளாதாரம், நம்மளோட வேலை, நம்மளோட திருப்திக்கு எது வேணும் பண்ணிக்கலாம், அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு உங்க லைஃபை பார்த்து வாழ்க்கையை நடத்துற குணத்தை வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கிட்டாலே செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப்லயா இருக்கட்டும், பர்சனல் விஷயமா இருக்கட்டும், வேற எந்த விஷயமா இருக்கட்டும், அதுல உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல எந்த பிரச்சனையும் வராது. வந்தாலும் அடுத்தடுத்து தீந்துரும்.
ஸோ அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் செவ்வாய் சனிக்கு ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. நீங்கள் செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை இருந்து ரொம்ப சண்டை எதிர்ப்பு மோசமான வாழ்க்கைக்கு போனவங்க அன்புன்ற இந்த குணத்தை அரவணைக்கிற பாங்க தனக்குள்ள வச்சு வாழ்ந்து பாருங்க. அதை சரியா கொண்டு வரணும். ஏன்னா அடுத்தவங்க நம்ம ஹர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த நேரத்தில் அன்பு செலுத்த சொல்லலை, சரியான ரிப்ளையும் கொடுத்துட்டு அதே சமயம் அவங்க மேல இருக்கிற அக்கறையும் வெளிப்படுத்தும் போது அது மாற வாய்ப்புண்டு, மாறுறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ சரியான விதத்தில் அன்பை வெளிப்படுத்தினா இந்த செவ்வாய் சனியும் எந்த தொந்தரவும் பண்ணாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. இதை எந்த அளவு செய்றீங்களோ அந்த அளவு பலன் நடக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, எத்தனையோ தருணங்கள் அன்பா ஃபீல் பண்ணியிருப்பீங்க, எத்தனையோ விஷயங்களை ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பீங்க. அப்படியான குணங்கள் உங்களுக்கு வேற எங்கேருந்தும் வரல, உங்களுக்குள்ளேருந்து தான் வருது. எல்லா ஜாதகத்துக்குள்ளேயும் சுப கிரகங்கள் ஏதோ ஒரு மூலையில இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அந்த தன்மை உங்களுக்குள்ளதான் இருக்கு. இந்த செவ்வாய் சனி அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பெர்சன்டேஜ் தூக்கலா அந்த நெகட்டிவ் குணத்தை முன்னிறுத்துது. அதே சமயம் உங்களுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவையும் நீங்க தூண்ட ஆரம்பிச்சா, ஹேபிட்டா கொண்டு வர ஆரம்பிச்சா, நீண்ட நாட்களுக்கு அப்படியான கேரக்டரா நீங்க மாற ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையும் பாசிட்டிவா மாறும். உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் கிரகங்களோட தன்மையோட வெளிப்பாடு குறைய ஆரம்பிக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. செவ்வாய் சனி சேர்க்கை இருந்து தசாபத்தியம் நடக்குதுன்னா நீங்க ஒரு அன்புமயமா வாழ்ந்து பாருங்க. அதே சமயம் ஏமாளியா வாழ சொல்லல, விட்டு கொடுத்துட்டு மட்டுமே வாழ சொல்லல. நேர்மையாவும் இருக்கணும், கண்ணியமாவும் இருக்கணும், அதே சமயம் அன்புமயமாவும் இருக்கணும். இப்படி வாழ்றது தான் சரியான வாழ்க்கை. வெறுமனே எதிர்த்து பேசுறதோ, பழி வாங்குறதோ, நம்மளை ஹெட் பண்ணிட்டான்னு அவனுக்கு பதிலடி கொடுக்கறதோ அது வேலை இல்லை. ஸோ சரியான மனிதனா நம்ம வாழும்போது இந்த செவ்வாய் சனி பெருசா எந்த எஃபெக்டும் பண்ணாது. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு இது மாதிரி உங்க ஜாதகத்துல, குடும்பத்துல, வேலையில, தொழில, எக்கனாமிக்ல, பொருளாதாரத்துல, உங்க தனிப்பட்ட விஷயங்கள்ல எந்த கிரகம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது ஜென்ரல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.